Hello students, இப்போ நம்ம வந்து exercise 1.4 அதில் question number 1 solve the following systems of linear equations by Cramer's rule. These are the four sets of equations. Question subdivision 1, 5x minus 2y plus 16 is equal to 0, x plus 3y minus 7 is equal to 0. Subdivision 2, 3 by x plus 2y is equal to 12, 2 by x plus 3y is equal to 13. Subdivision 3, 3x plus 3y minus z is 11, 2x minus y plus 2z is equal to 9, 4x plus 3y plus 2z is equal to 25. Subdivision 4, 3 by x minus 4 by y minus 2 by z minus 1 is equal to 0, 1 by x plus 2 by y plus 1 by z minus 2 is equal to 0, 2 by x minus 5 by y minus 4 by z plus 1 is equal to 0. So we will take the problems one by one and proceed. First subdivision we will have to see. This is the first subdivision. Given equations 5x minus 2y plus 16 is equal to 0, x plus 3y minus 7 is equal to 0. இங்கே பார்த்தா இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து லெஃப்டில் இருக்குது, இங்கேயும் கான்ஸ்டன்ட் டேர்ம் லெஃப்டில் இருக்குது, அதை ரைட்டில் கொண்டு போகணும். இதுதான் மெத்தட், ஈஸியாக இருக்கும். ஸோ 5x minus 2y இந்த ப்ளஸ் 16 இந்த பக்கம் வரணும். ஸோ மைனஸ் 16, x ப்ளஸ் 3y அப்படியே போடுங்க, இந்த மைனஸ் 7 இந்த பக்கம் கொண்டு போங்க, ப்ளஸ் 7 ஆகிடும். இப்போ இதுதான் செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். இப்போ இதில் நம்ம வந்து ரெண்டு வேரியபிள் இருக்குது, எக்ஸு ஒய். இப்போது ஒரு டிட்டர்மினன்ட் கன்ஃபார்ம் பண்ணணும், டெல்டா அப்படின்ற ஒரு டிட்டர்மினன்ட், அப்புறம் டெல்டா சப்ஸ்கிரிப்ட் எக்ஸ், இல்லைன்னா டெல்டா சப் எக்ஸ், இல்லைன்னா டெல்டா எக்ஸ், அது ஒரு டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் டெல்டா ஒய் டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணணும். டெல்டா டிட்டர்மினன்ட்னால் என்ன? இதில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸ் வச்சு ஒரு டிட்டர்மினன்ட், 2/2 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஆர்டர் 2. ஸோ 5, இந்த 5 இங்கே, இந்த மைனஸ் 2, எக்ஸ்னா 1xன்னு அர்த்தம், அந்த 1 ப்ளஸ் 3y, ஸோ இந்த 3 இங்கே. இதுதான் டிட்டர்மினன்ட் இங்கே. இதே மாதிரி தான் எல்லா ப்ராப்ளத்துக்கும் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். சம்டைம்ஸ் 3 வேரியபிள் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணணும். ஸோ டெல்டானா என்ன? டெல்டானா அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் இந்த சைடு இருக்கு இல்லையா, வேரியபிளை தவிர்த்து உள்ள நம்பர்ஸ், அதை அப்படியே டிட்டர்மினண்ட்டாக ஃபார்ம் பண்ணி போட்டுக்கணும். அதுதான் டெல்டா. இந்த டெல்டா எக்ஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிறத இந்த கான்ஸ்டன்ட்ஸால் ரீப்ளேஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு காலமில் இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மைனஸ் 16 7 மாத்திரம் போடணும். இந்த செகண்ட் காலம் அப்படியே இருக்கும். டெல்டா ஒய் அப்படின்னா என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு காலம் அப்படியே இருக்கும், இந்த செகண்ட் காலத்துக்கு இந்த கான்ஸ்டன்ட்ஸ் போடணும், மைனஸ் 16 7, அவ்வளோதான். இதே மெத்தடு தான் நம்ம மீதி உள்ள ப்ராப்ளத்துக்கு போட போகிறோம். ஸோ இப்போயே நீங்கள் நல்லா தரோவாக கற்றுக்கோங்க. ஸோ இதுதான் ஐடியா. ஸோ இந்த டெல்டா ஃபார்ம் பண்ணியாச்சு. அப்புறம் இவாலுவேட் திஸ், அதோட வேல்யூ 5 into 3 15 மைனஸ் ஆஃப் மைனஸ் 2, ஸோ ப்ளஸ் 2 வந்துடும். ஸோ 17. நமக்கு டிட்டர்மினன்ட் எப்படி வேல்யூவேட் பண்ணுறதுன்னு தெரியும், அதனால் அப்படியே டைரெக்டாக இங்கே போட்டாச்சு. டெல்டா சப் எக்ஸ் அல்லனா டெல்டா எக்ஸ், ஸோ மைனஸ் 48, தட் இஸ் மைனஸ் 16 into 3 மைனஸ் 48, மைனஸ் ஆஃப் மைனஸ் 14, தட் பிகம்ஸ் ப்ளஸ் 14, therefore மைனஸ் 34. டெல்டா ஒய் 35 மைனஸ் ஆஃப் மைனஸ் 16, ஸோ ப்ளஸ் 16, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள் 51. இங்கே தான் நம்ம கிரேமர்ஸ் ரூல் வருது. எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா டெல்டா எக்ஸ் டிவைட் பை டெல்டா, ஒய் எப்படி கண்டுபிடிக்கணும்னா டெல்டா ஒய் டிவைட் பை டெல்டா. இப்போ டெல்டா எக்ஸ் நம்ம ஏற்கனவே இவாலுவேட் பண்ணியாச்சு, மைனஸ் 34. டெல்டா அதுவும் இவாலுவேட் பண்ணியாச்சு 17, therefore this is minus 2, value of x is minus 2. அப்புறம் ஒய், டெல்டா ஒய் பை டெல்டா. டெல்டா ஒய் எங்கே? இதோ இங்கே 51. டெல்டா முதல்ல போட்ட அதே வேல்யூ 17, இதை டிவைட் பண்ணிங்கன்னா 3. ஸோ எக்ஸ் இஸ் மைனஸ் 2, ஒய் இஸ் 3. தட் இஸ் தி ஆன்சர் ஃபார் தி ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். அதுக்கப்புறம் இதே மெத்தட் தான் செகண்ட் சப்டிவிஷன். இங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். 3 by x, ஸோ 1 by x இருக்கீங்க, 3 into 1 by xன்னு அர்த்தம், அது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுக்கு எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணணும். 3 2 3 2 ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் உள்ள கோஎஃபிஷியன்ட்ஸ்,
அப்புறம் 2 3 இதுதான் டெல்டா. இங்கே டெல்டா எக்ஸ் சப் எக்ஸ்ன்னு போடக்கூடாது, டெல்டா சப்ஸ்கிரிப்ட் 1/x. ஆனால் இது 1/xன்னு இருக்குது, 3 × 1/xன்னு இருக்குது. ஸோ டெல்டா 1/x. அப்போ ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிறத என்ன பண்ணோம், இந்த கான்ஸ்டன்ஸால் ரீப்ளேஸ் பண்ணோம், 12 13. செகண்ட் காலம் அப்படியே வந்துடும். டெல்டா ஒயில் என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு காலம் அப்படியே வரும், செகண்ட் காலமில் இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் 12 and 13 போடுறோம். அவ்வளோதான். ஸோ இப்போது இவாலுவேட் பண்ணுங்கள். திஸ் டெல்டா 9 - 4 5, 36 - 26 10, 39 - 24 15. ஸோ இங்கே 1/x is equal to டெல்டா சப் 1/x பை டெல்டான்னு வரும். ஏன்னா இது 1/x. அப்போ என்ன வரும், டெல்டா சப் 1/x வந்து நம்ம போட்டிருக்கோம் ஏற்கனவே 10. டெல்டா வேல்யூ இங்கே இருக்குது பாருங்கள் 5. ஸோ 2, இந்த 2 வந்து 1/x. therefore x is half. then y is equal to delta y by y. இங்கே ஏன் 1/y போடல, ஏன்னா இங்கே பாருங்கள் yக்கு வந்து 2y தான் இருக்குது, 2 × 1/y, 2/y இல்லை, 2y தான் இருக்குது, அதனால் இது y வரும் as it is. ஸோ டெல்டா y by டெல்டா. டெல்டா y என்ன 15, டெல்டா என்ன 5. இங்கே பாருங்கள் டிவைட் பண்ணுங்கள் 3. அப்போது எக்ஸோட வேல்யூ ஹாஃப், தனியாக எழுதியிருக்கு ஆன்சர்னு, எக்ஸோட வேல்யூ ஆஃப் ஒய்யோட வேல்யூ 3. ஓகேவா?